ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு நடைமுறைப்படுத்துறது சம்பந்தமா இன்னைக்கு 30/12/2025 அன்னைக்கு திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்கள் தலைமையிலான இந்த குழு தங்களோட இறுதி அறிக்கையை தமிழ்நாடு அரசு கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை பத்தின நியூஸை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசு அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில 2003க்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பணியில சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டமே 2003க்கு பிறகு தமிழ்நாடு அரசு பணியில சேர்ந்த அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இந்த அரசு பதவியேற்று சுமார் 4.5 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படல. இதை தொடர்ந்து பல்வேறு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் தங்களோட கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த பிப்ரவரி மாதம் மூத்த IAS அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறது தொடர்பான சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த குழு கடந்த அக்டோபர் மாதம் தங்களோட இன்ட்ரீம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் அறிவிச்சிருந்த நிலையில கடந்த 22/12/2025 அன்னைக்கு தலைமைச் செயலகத்துல 3 அமைச்சர்களுடன் பல்வேறு தமிழ்நாடு அரசு சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் எதிர்வரும் 6/1/2026 இருந்து தொடர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு 30/12/2025 அன்னைக்கு திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்கள் தலைமையிலான இந்த குழு தங்களோட இறுதி அறிக்கையை தமிழ்நாடு அரசு கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்நிலையில தான் இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. ஏன்னா பல்வேறு சங்கங்கள் தொடர் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு சப்மிட் பண்ணிருக்க இந்த ரிப்போர்ட் கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணி 6/1/2026க்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறது சம்பந்தமா ஏதாவது நல்ல அறிவிப்பு வெளியிடுவாங்களா அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. ஜனவரி 6/2026க்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமா ஏதாவது அறிவிப்பு வருமானு காத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.